தமிழ் பேசும் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது, எல்லார் மொபைல்லையும் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. பட் அந்த வாட்ஸ்அப்பை நீங்கள் கம்ப்யூட்டரில் எப்படி யூஸ் பண்ணுறதுன்றது பல பேருக்கு கேள்வியாக இருக்குது. எனக்கும் அதை பற்றின மெசேஜஸ் நிறையா வந்தது. ஸோ அந்த வீடியோவை நான் இப்போ உங்களுக்காக தமிழில் கொண்டு வர போகிறேன். உங்கள் கம்ப்யூட்டர்லையோ இல்லாட்டி லேப்டாப்லேயோ நீங்கள் உங்களோட வாட்ஸ்அப்பை டேரெக்டாக யூஸ் பண்ண முடியும். அதுக்கு தேவையான சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி தமிழ் டெக்குக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஆன்லைன் ஷாப்பிங், இன்டர்நெட், மொபைல்ஸ், கேஜெட்ஸ், ரிவ்யூஸ், இன்டெப்த் கேமரா ரிவ்யூ மற்றும் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், ஹவ் டு வீடியோஸ் இலவசமாக காத்திருக்கு. ஸோ இன்றே தமிழ் டெக்குக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் ஃபஸ்ட்டு இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கணும். ஸோ அப்படி இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கும்போது என்ன பண்ணுறது அப்படின்றத பற்றி நான் சொல்கிறேன். உங்கள் கம்ப்யூட்டரில் நீங்கள் இந்த வெப்சைட்டுக்கு போயிடுங்க. இது அஃபிஷியலாக வாட்ஸ்அப்பே தயார் பண்ணியிருக்க வெப்சைட் web.whatsapp.com அப்படின்றது தான் இதோட வெப்சைட்டோட லிங்க்கு. இதோட லிங்க்கெல்லாம் நான் எங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதை செக் பண்ணி பாருங்கள். இந்த லிங்க்குக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஒரு QR கோட் ஜென்ரேட் ஆகும். இந்த QR கோடை நீங்கள் உங்கள் ஸ்மார்ட் ஃபோன்லையோ இல்லாட்டி உங்கள் டேப்லெட்லேயோ ஸ்கேன் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோனில் இருக்கிற வாட்ஸ்அப்போட சேம் ஸ்க்ரீன் உங்கள் சிஸ்டம்லேயும் ஷேர் ஆகிடும். ஸோ நீங்கள் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறது, மெசேஜஸ் அனுப்புறது, ஃபோட்டோஸ் அட்டாச் பண்ணுறது, வீடியோஸ் அட்டாச் பண்ணுறது, ஃபைல்ஸ் அட்டாச் பண்ணுறது எல்லாமே உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் இருந்து நீங்கள் செய்ய வேண்டிய வேலைகள் அனைத்தையுமே நீங்கள் உங்கள் கம்ப்யூட்டர்லேருந்து செய்யலாம். அது எப்படின்னு இப்போ காமிக்க போகிறேன். ஸோ இதுதான் என்னோடய ஸ்மார்ட் ஃபோனோட ஸ்க்ரீன். இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தீங்கன்னா ரைட் சைட் டாப் கார்னரில் ஒரு 3 புள்ளி இருக்கும். அந்த அமுத்தினீங்கன்னா செட்டிங்ஸில் வாட்ஸ்அப் வெப் அப்படின்னு ஒரு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஸ்மார்ட் ஃபோனில் ஒரு கேமரா ஓப்பன் ஆகிடும். அந்த கேமராவை ஜஸ்ட் இந்த QR கோடு மேலே வச்சிங்கன்னா போதும், அது ஈஸியாக டக்குன்னு ரெகக்னைஸ் ஆகிடும். ரெகக்னைஸ் ஆன உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த உங்களோட ஸ்மார்ட் ஃபோனில் என்ன ஆப்ஷன் இருக்கோ, என்னென்ன மெசேஜஸ் வருதோ அது எல்லாமே இங்கே ரிசீவ் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு மெசேஜ் ரிசீவ் ஆகிருக்கு தேம்ஸ் 1ல் இருந்து. அந்த மெசேஜ் என்னோடய கம்ப்யூட்டர்லேயும் வந்திருக்கு. ஸோ இந்த மெசேஜஸ் நான் இங்கேருந்தே ரிப்ளை பண்ணாலும் பண்ணலாம். ஸோ ஜஸ்ட் டேரெக்டாக போய் இங்கேயே நான் ரிப்ளை பண்ணலாம். அப்படி இல்லாட்டி என்னோடய ஸ்மார்ட் ஃபோன்லேயும் நான் ரிப்ளை பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையே நீங்கள் உங்களோட ஃபைல்ஸ், வீடியோஸ், கேமராவை டேரெக்டாக ஓப்பன் பண்ணலாம், டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஈஸியாக அட்டாச் பண்ணலாம். ஸோ எல்லா வேலையுமே நீங்கள் உங்கள் கம்ப்யூட்டர்லேயே பார்த்துக்கலாம். இதுக்கு உங்களுக்கு ஒரு ப்ரௌசர் வேணும். அந்த ப்ரௌசரில் நீங்கள் இந்த வெப்சைட்டுக்கு போகணும். ஸோ இதுக்கு உங்களுக்கு நெட்டு தேவைப்படும். பட் இதுவே எனக்கு ப்ரௌசருக்கெல்லாம் வேண்டாம், நான் தனியாக ஒரு அப்ளிகேஷனை யூஸ் பண்ணோன்னா அதுக்கும் ஒரு வழி இருக்குது. ஸோ அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது whatsapp.com/download அப்படின்ற வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா அதோட லிங்க்கை நான் கீழே கொடுத்துருக்குறேன். போனீங்கன்னா உங்களுக்கு இந்த டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேக் ஆர் விண்டோஸ் பிசின்னு இருக்கும். இந்த ஆப்பை டவுன்லோட் ஃபார் விண்டோஸ் 64 பிட்னு இருக்கும். அதை டவுன்லோட் பண்ணுங்கள். உங்களுக்கு 32 பிட்டாக இருந்தால் இந்த வெர்ஷனை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ டவுன்லோட் பண்ண உடனே அதை உங்கள் சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ண ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப் ஓப்பன் ஆகும். ஸோ நம்ம இப்போ ப்ரௌசரில் என்ன பார்த்தோமோ அதே ஆப் தான் இந்த அப்ளிகேஷனை நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் இந்த QR கோடை ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு QR கோடு வந்துடும். ஸோ முன்ன சொன்ன மாதிரி அதே ஆப்ஷனில் போங்க. இந்த 3 புள்ளியை கிளிக் பண்ணிங்கன்னா செட்டிங்ஸ் ஆப்ஷனில் உங்களுக்கு வாட்ஸ்அப் வெப் வரும். ஸோ அதை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம இப்போ என்ன இதில் லாகின் பண்ணியிருக்கோம், எந்த இடத்துல லாகின் பண்ணியிருக்கோம், என்ன டைமிங்க்கு லாகின் பண்ணியிருக்கோம், என்னென்ன கம்ப்யூட்டர் லாகினில் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் வேண்டானா இதை லாக் அவுட் பண்ணிக்கலாம். அப்படி எக்ஸ்ட்ராவை ஆட் பண்ணணுன்னா இந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ கேமரா ஓப்பன் ஆகிடுச்சு. ஜஸ்ட் அந்த QR ஸ்கேனர் மேலே ஜஸ்ட் ஷோ பண்ணிங்கன்னா போதும், அந்த QR ஸ்கேனர் ரெகக்னைஸ் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக 2 ஆக்ஷன் இருக்குது. ஒன்று என்னோடய கம்ப்யூட்டர், இன்னொன்று என்னோடய ப்ரௌசர். ஸோ ரெண்டுத்துலேயுமே நான் வாட்ஸ்அப் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது ஒரு டெஸ்க்டாப் கிளைண்ட். நீங்கள் இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா போதும், எப்போ வேணாலும் உங்கள் கம்ப்யூட்டரில் உங்களோட ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கிற வாட்ஸ்அப்பை ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் ப்ரொஃபைல் பிக்சர் சேஞ்ச் பண்ணலாம், நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும் நம்புறேன். அப்படி உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருந்தால் கீழே இருக்கிற லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். தமிழ் டெக்குக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஆன்லைன் ஷாப்பிங், மொபைல்ஸ், கேஜெட்ஸ், கம்ப்யூட்டரில் எதனா டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்குண்டான வீடியோவை நாங்கள் கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணுறோம். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வளர்க டெக்னாலஜி.